வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. இன்றைக்கி பௌர்ணமிங்க. இன்றைக்கி சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்பன் சிவன் வந்துங்க உங்கள் குடும்பத்தை எந்த குறையும் இல்லாமல் பார்த்துப்பாரு. இல்லைங்க என்னால் கோயிலுக்கெலாம் போக முடியல, நான் வேலையில் இருக்கேன்னா கூட நினைத்த அந்த இடத்துல இருந்தே வேண்டுங்க அவரை. கண்டிப்பாக அவர் உங்கள் குடும்பத்துக்கு வேண்டிய நலனை செய்வார், உங்களுக்கான நலனை செய்வாருங்க. நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போதுங்க இப்போ படம் வீட்டில் இருக்குது, படம் இருக்குதுன்னா அவங்க படத்தை கூட வணங்குங்க, கோயிலுக்கு போக முடியலன்னா கூட. நாங்கள் சின்ன வயசுலலாம் இருக்கும்போதுங்க இது மாதிரி இது பிரதோஷ நாட்களில் நந்திக்கு அபிஷேகம்லாம் நடக்கும். நாங்கள் போய் உட்காந்து பார்ப்போம். அப்போ நிறைய பேர் வந்துங்க பால், இது பூமாலை அதெல்லாம் நிறைய வாங்கி தருவாங்க. அப்போது நம்ம சின்ன பசங்க இல்லைங்களா, அப்போ நாங்கள் ஒரு 8th 9th அது மாதிரி படிச்சிருந்தா கூட எங்கள்கிட்ட காசு இருக்காது அப்போது. ஆனால் என்ன பண்ணுவோம், நாங்கள் போய் உட்காந்து பார்ப்போம். பார்த்துட்டு நம்மளால் பாலோ பூ மாலையோ வாங்கி தர முடியலன்னா கூட நம்ம கையெடுத்து வணங்கிட்டு அந்த கோயில்லையே வில்வ மரம் இருக்குங்க. அந்த வில்வ மரத்துலேருந்து 2 3 இலைகளை பறிச்சுட்டு வந்து நம்ம சிவபெருமானோட அவரோட லிங்கத்தில் வச்சு வணங்கினாலே போதுங்க. அவ்வளோ மனம் குளிர்வார் அவர். நீங்கள் கோடி கோடியாக பொண்ணும் பொருள் அள்ளி கொடுத்தா கூட அவ்வளோ மனமகிழ மாட்டார். ஒரு வில்வ இலைக்கு வந்துங்க அவ்வளோ மகிமை இருக்குங்க. இப்போ விநாயகப் பெருமான் எப்படி அருகம்புல்லுக்கு வந்து அவ்வளோ மயங்குவாரோ, அதே மாதிரி சிவபெருமான் வந்துங்க வில்வத்துக்கு மயங்குவார். அந்த வில்வ இலைகள் உங்கள் ஊர் கோயில்களில் கூட இருக்கும். ஒரு இலையை கிள்ளின்னு வந்து அவர் மேலே வச்சு வணங்குங்க. அதுக்கே ஒரு 1000 மடங்கு உங்களுக்கு நன்மைகள் செய்வார்.